வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு புதுமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயோ உடன்கட்டை ஏறுதலை பற்றி ஒரு புதுமையான விளக்கம் கொடுத்தார். அதாவது மன்னர்களெல்லாம் இறந்ததுக்கு பின்னால் அவருடைய மனைவிமார்களை சில பேர் அபகரித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அதனால அந்த மன்னர்கள் இறந்த உடனேயே மனைவியும் தூக்கி உள்ள போட்டு எரிச்சிட்டாங்க. அதான் உடன்கட்டை ஏறுதல் அவ்வாறு உருவானது அப்படின்னு அவரா ஒரு புதுமையான ஒரு விளக்கம். அப்புறம் அண்ணா இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி போட்டு முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கு சில பிரச்சனைகள் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அது ஒரு புருடா விட்டாரு. பெரியார் சம்பந்தப்பட்ட வகையில் பெரியார் அடி வாங்கினார், உதவி வாங்கினார் சொல்லிட்டு அது ஒரு பொருளா விட்டாரு. அப்புறம் 20,000 புத்தகங்கள் நான் படித்திருக்கின்றேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஐஏஎஸ்ஆ இருக்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய 2 லட்சம் வழக்குகளுக்கு மேல சந்தித்திருக்கிறேன் அப்படின்னாரு. டோட்டலை பார்த்தா அது வரல. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட புருடா பித்தலாட்டங்கள், ஃப்ராடு. ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க பிஜேஇஸ் ஃப்ராட் அப்படின்னு. ஃபில்கிஸ் பானு வகையில் அது ஒரு விஷயம், அது தனி விஷயம். இன்னைக்கு சிஏஜி 7.5 லட்சம் ஊழல், அதுக்கு என்ன விஷயம்னு தெரியல. அப்புறம் இப்போ தேர்தல் பத்திர ஊழல் 9,000 கோடி ஆமாம் மிரட்டியே வாங்கியிருக்கிறாங்க பாஜகவில். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு வாரிசு அரசியலுக்கு ஒரு புதுமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தருமபுரி மாவட்டத்தில் எம்பி தேர்தல், அதுக்கு பாமக சார்பாக, பாஜக கூட்டணி சார்பாக சௌமியா அன்புமணி, ராமதாசனுடைய மருமகள் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அம்மையார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது கட்சி டோட்டலாக பார்க்கின்றவர்கள் பாமக அந்த வாரிசு அரசியல் கூடாது என்பதற்கு எதிர்த்து வந்த ஒரு கட்சி. ஆமாம், அன்னைக்கு திமுக சம்பந்தப்பட்டவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட, மற்றபடி அவருடைய சமூகத்திற்கு ஆதரவான ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டு பலவிதமான ஒரு போராட்டங்களின் அடிப்படையில் வளர்ந்த கட்சி ஒரு பாமக. ஆமாம், அந்த வகையில் பழனி பாபா பல மீட்டிங்லேயே ராமதாஸ் சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா மற்றபடி என்னுடைய வாரிசுகளை நான் என் கட்சிக்குள் கொண்டு வர மாட்டேன். ஆமாம், அதையும் மீறி கொண்டு வந்து என்னை நடு ரோட்டில் நின்று ஆமாம் குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லி அதால் என்னை அடியுங்கள் சொல்லி போட்டு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். ஆமாம், இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமான்னா தெரியல. அதன் அடிப்படையில் அப்படியே கட்சி வளர்ந்து இன்னைக்கு தொண்டர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாமக வளர்ந்துருச்சு. ஆமாம், பாமகவுடைய தொண்டர்களே இன்னைக்கு எதிர்ப்பாக, ஏங்க பாஜகவால கூட்டணி சேர்ந்தீங்க, பொதுக்குழு சம்பந்தப்பட்ட வகையில் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்து நம்ம முடிவெடுத்தோம், ஆமாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு பாஜக தொண்டர்களே போயிட்டு இருக்காங்க. அதையும் மீறி பாமக தொண்டர்கள் போயிட்டு இருக்காங்க. அதே மீறி பாஜகவோடு அவர்கள் சேர்ந்து விட்டார். காரணம் அன்புமணியின் மேல் உள்ள ஒரு வழக்கின் வெளிப்பாடு. மற்றபடி பணம் அதிகமாக கொடுத்தார்கள், அதிமுக கொஞ்சம் கொடுக்குறேன்னாங்க, அதை விட அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அதிமுக பாஜக சொன்னா அதன் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். எப்படியோ ஒரு அமைச்சர் போஸ்ட் நமக்கு எப்படியாவது கிடைத்து விட வேண்டும். தம் மீது உள்ள வழக்கு வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு விட வேண்டும். சுத்தமாக நம்ம பழிச்சு ஆயிடணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாஜகவோடு சேர்ந்து பாமக கூட்டணி வச்சு தேர்தலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய கொடுக்கப்பட்ட 10 தொகுதி இறக்கிட்டாங்க. ஆமாம், வேட்பாளர் இறக்கிட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் அறிவிற்கு முன்னால் அன்புமணி தான் நிற்கிற மாதிரி இருந்தது. தருமபுரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் அப்புறம் அதுக்கு பின்னால் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை அறிவிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக சுயநலமான ஒரு போக்கு தான் இன்னைக்கு பாமக தொண்டர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல். டக்குன்னு என்ன பண்ணிட்டார், ராமதாஸ் தன்னுடைய மருமகளா சௌமியாவை போட்டியிடுவதாக அறிவித்து விட்டார். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள். தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே பாமகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் பாஜக அந்த கூட்டணி ஓட்டு போடுவார்களா
சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்காரு. கோவையில வந்து 2 நாளைக்கு முன்னால ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை பேசியிருக்கிறார். பேசிட்டு வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற சமயத்தில் அப்புறம் செய்தியாளர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, வாரிசு அரசியல் சொல்றீங்க, மற்றபடி வந்து வாய் கிழியாம உங்களுடைய நட்டா வந்து இங்க பேசிட்டு போறாரு, உங்களுடைய அமித்ஷா பேசிட்டு போறாரு, உங்களுடைய மோடி வந்து இங்க வாரிசு அரசியல் திமுக செய்கிறது அப்படின்னு பேசிட்டு போறாரு. அப்ப அன்புமணி ராமதாஸ் சம்பந்தப்பட்ட வகையில, பாமக சம்பந்தப்பட்ட வகையில ஒரு வாரிசைத்தான அவங்க மீண்டும் உருவாக்கியிருக்காங்க. ராமதாஸ் வந்து நான் வாரிசை என்னுடைய கட்சிக்குள் இறக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு சபதம் விட்டார். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் இறக்கிட்டாரு. இப்ப அதுக்கு பின்னால தன் மனைவியை ராமதாஸ் வந்து தன் மருமகனை இறக்கியிருக்கார். அப்ப வாரிசு வாழை அணிகளை வந்துருச்சுல்ல. இது சம்பந்தமா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அண்ணாமலைகிட்ட. கேட்கக்கூடிய சமயத்துல அண்ணாமலை வந்து புதுமையான விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சௌமியா இந்த அம்மையாருக்கு வந்து கல்யாணம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு. இப்ப அந்த குழந்தை குட்டி பெற்ற அந்த குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அப்படிங்கும் போது அது வாரிசு அரசியலாக இருக்காதான். எப்படி பாருங்க, 3ஆம் தலைமுறை வந்து வாரிசு அரசியல் கிடையாதான். அப்படிங்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து 3ஆம் தலைமுறை தானே, அவருக்கும் ஒரு குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா. கலைஞருடைய 4வது தலைமுறை வந்தாச்சு. ஆமா, கலைஞர் சம்பந்தப்பட்ட வகையில் வாரிசு அரசியல் வாரிசை சொல்லிக்கிட்டு பாமக, மதிமுக, மற்ற ஏகப்பட்ட கட்சிகள் வந்து அரசியல் அப்பதான் புதிதாக கட்சி ஆரம்பித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டார்கள். ரைட்டு, ஓகே. இப்ப வாரிசு சம்பந்தப்பட்ட வகையில ஏன் பாஜக கூட அப்படிதான் 45 இடங்கள் 45 பேர்த்துக்கு மேல தன்னுடைய வாரிசை இறக்கி வச்சிருக்காங்க. பிரஸ் ரிப்போர்ட்டே சொல்லுத 45 பாஜகவினர் தன் வாரிசு இறக்கி, அமித்ஷா கூட தன் வாரிசு இறக்கி இருக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாமக சம்பந்தப்பட்ட வகையில புதிதான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடிய அண்ணாமலை வந்து ஆமா எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு வகையில இருந்தாலுமே கூட இப்ப இவருடைய கருத்தின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அப்ப திமுக வாரிசு அரசியல் கிடையாதானே. கலைஞர் அவருக்கு பிறந்தது மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறந்தது உதயநிதி ஸ்டாலின். அப்ப அவருக்கு வந்து ஒரு குழந்தை குட்டி இருக்கு இல்லையா. அப்படிங்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி வாரிசு அரசியலாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 3ஆம் தலைமுறையா இருக்கக்கூடிய சமயத்துல உதயநிதி ஸ்டாலின், சௌமியா வந்து வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்னா அப்புறம் துர்கா அம்மையாரை இறக்குனா வந்து மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியல் சொல்லிவிட முடியுமா? இல்லை, எப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் வாரிசு அரசியல் என்னன்னே தெரியாத ஒரு விஷயம். சௌமியா அம்மையாருக்கு வந்து பின்புலம் நிறைய இருக்கு. அவர் வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகருடைய கிருஷ்ணசாமியுடைய அன்பு மகள் அவங்க. ஆமா, காங்கிரஸினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க அவங்களா, விஷ்ணு பிரசாத் சோன்சோ அவர்களுடைய சகோதரருடைய ஒரு அன்பு மகள். ஆமா, அவர்களுக்கு தனிப்பட்ட விஷயம், அது தனி கருத்து. அன்புமணி ராமதாஸுக்கு கட்டி கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு குழந்தை, அவருக்கு சோன்சோ குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, அந்த குழந்தைகளும் குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சௌமியா அம்மையாரத்தான் அவர் இறக்கிறார் ராமதாஸ் அரசியல்ல. சௌமியாவுடைய பேத்தியவோ சௌமியாவுடைய மகளையோ அவர் இறக்கவில்லை. ஏன் இது வந்து அண்ணாமலைக்கு தெரியாதா? விளக்கம் கொடுக்க வேண்டியதான். ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் விளக்கம் கொடுக்கிறாரு, அநியாயம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் எல்லாம் வந்து தமிழக பாஜகவில் தலைவராக போட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வந்து மிக கொடுமையிலும் கொடுமை, மிக கேவலமான ஒரு விஷயம். வாரிசு என்றால் என்னன்னே விளக்கம் தெரியாத ஒரு நபரை எல்லாம் கொண்டு போய் இன்னைக்கு வந்து தமிழக பாஜகவுல ஒரு தலைவர்னு பொறுப்புல போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி 40 கட்டாயமா வர வாய்ப்பே கிடையாது. பாமக வந்து வாரிசு அரசியலா, வாரிசு அரசியல் இல்லையா, அன்புமணி வாரிசு அரசியலா, வாரிசு அரசியல் இறக்கப்படும், அதெல்லாம் அப்புறம். வாரிசு அரசியலுக்கு என்று ஒரு புதுமையான விளக்கம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணாமலை பார்த்து நான் கேட்கிறேன், 3ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை வாரிசு ஆகாதா? அடுத்தடுத்து அவர்களுக்கு எந்த அந்த கட்சி இருக்கும் வரை யார் வந்தாலும் வாரிசு தான். அவர்களை பிறந்த ஒரு பேரனாகட்டும் பிள்ளைகளாகட்டும், மற்றபடி வேறு விதமாக இருக்கக்கூடியவர்களே வாரிசு அரசியல் அப்படிங்கிற சூழல் இருக்கும் பட்சத்துல அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சௌமியா அவர்கள் இன்னைக்கு தருமபுரி வேட்பாளராக பாமக சார்பில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அவர் எவ்வாறு வாரிசாக இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உண்டான பதிலே தெரியாமல் அண்ணாமலை இன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆமா,
அப்புறம் எப்படி பாஜக உருப்பிடும்? கட்டாயமா. இனிமேல் வந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஒரு நபர் தான் அண்ணாமலை. அதாவது மேல் பூச்சு பூச வேண்டியதான், சமாளிக்க வேண்டியதான். அதற்கென்று ஒரு விளக்கத்தோடு, அதற்கென்று சரியான கருத்தோடு சொல்லணும். அண்ணாவை சொன்னதை போன்று, ஜெயலலிதா அம்மையாரை சொன்னதை போன்று, மற்றபடி பெரியாரை சொன்னதை போன்று, இது வந்து ஆமா தேவையற்ற ஒரு மழுப்பலான ஒரு கருத்து. உண்மையிலே வந்து அவருடைய முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட நபர்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து கோவையில வந்து இவர் ஜெயிக்க முடியும்? கோவை மக்கள் இதெல்லாம் கேட்காம இருந்திருக்க மாட்டாங்கல்ல, கேட்டிருப்பாங்க. என்னடா வந்து வாரிசு அரசியலுக்கு புதுமையான ஒரு விளக்கம், உடன்கட்டைக்கு வந்து புதுமையான விளக்கம் சொன்னாரு பாருங்க. ஆமா, ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்து வாரிசு அரசியலுக்கு புதுமையான விளக்கம்னால கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமாகவும், மற்றபடி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஆமா, 3ஆம் தலைமுறை, மற்றபடி வந்து தன் மகனினுடைய மனைவி எவ்வாறு வாரிசா இருக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அவர்களுக்கென்று தனி விஷயம் இருக்கு. ஆமா, சௌமியா அன்புமணி ராமதாஸ் தனிப்பட்ட ஒரு அவருக்கென்று ஒரு மரியாதைகள் இருக்கின்ற அவர் தனிப்பட்ட விஷயம். அவருடைய வாரிசின் கான்செப்டை இறக்கக்கூடிய அவருடைய மனைவியின் பின்னால் வரக்கூடிய அனைவருமே அவருக்கு வாரிசு தானே. இல்லை, இந்த ஒரு விளக்கம் கூட தெரியாமல் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பாஜகவுடைய கெட்ட நேரத்தின் வெளிப்பாடாகத்தான் நாம் கருதக்கூடிய ஒரு சூழல். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.